மொத்தத்துல இந்த நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டமும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு யாரு எந்த பக்கம் போனாலும், எந்த மாவட்டம் எந்த முடிவு எடுத்தாலும் டெல்டா எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழக பக்கம்தான் என்பதை நிரூபிச்சு காட்டிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருவாரூர் மாவட்டத்துல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு ஸ்ட்ராங்கான அந்த பேஸ்மெண்ட்டை போட்டவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அவரை நீங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்க. திருவாரூர் மாவட்டம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த டெல்டாவுமே என்னைக்குமே கழகத்துடைய கோட்டையாகத்தான் விலகி கொண்டிருக்காரு. கழகத்துடைய வரலாற்றுல, அதுவும் குறிப்பா அந்த டெல்டா பகுதியுடைய அரசியல் வரலாற்றுல அண்ணன் பூண்டி கலைச்செல்வம் அவருடைய பெயர் என்னைக்குமே நினைச்சு வந்தோம். இன்னைக்கு அண்ணன் கலைச்செல்வம் அவருடைய வழியில அவருடைய தம்பி நம்முடைய அண்ணன் கலைவாணன் அவர்களும், அவருடைய மகன் தம்பி கலைவேந்தனும், அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னைக்கு கழகத்திற்காக களத்தில் இறங்கி உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு வருகிறதுல எனக்கு மிகுந்த பெருமை. தமிழ்நாடு முழுக்க இது மாதிரியான லட்சக்கணக்கான கழக குடும்பங்கள் இருக்கிறதுனால்தான் கழகம் எவ்வளவு பெரிய புயலை சந்திச்சாலும் நாம திரும்ப திரும்ப மீண்டும் எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம். இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய எழுச்சியும் உங்களுடைய மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது நிச்சயம் நம்முடைய தலைவர், நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி வாங்கி சூடும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.